செக். ஹalleluya. ஒரு நிமிஷம் எல்லாருமாய் கூட சேர்ந்து அப்படியே வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் ஓ ஹalleluya. உனக்குள் இருக்கிற வல்லமையை நீ அனல் மூற்றி எழுப்புவாயாக என்று சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் சொன்ன ஒரு மகா பெரிய ஒரு சத்தியம். உனக்குள் இருக்கிற வல்லமையை நீ அனல் மூற்றி எழுப்பு. One of the easiest and fastest way to kindle that power which is in you is to speaking in tongues. Hallelujah. Hallelujah. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து இதை உணர்ந்தவர்களாக எனக்குள் இருக்கிற வல்லமையை நான் அனல் மூற்றி எழுப்ப போகிறேன். ரஹாத்தலா ரிஹே டேகே ரிபா பாபா பாபா Rehendeli maukarama shambrahandana makaba rihe teketeri baba baba ragala rahandana mokara bosha brahakaba larhe rike tekeri mama mokoto rihanta nimi dihandala roho ragala brahandana mokere beshabala braba baba 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 rakatala rihentele rimba hankama na hasana ha ragala riandana roho kotolo rimba hankamene rakatele rimba handa riste tekeri hanto Rabba laha sakata la rabba ba 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 sheketeri katana makalaba re mama senke nihantolo rohokabo are katurim behyanda rahasana kautari baulare ring hantala rikatula rabba. Strengthen us in our might, O Lord. Strengthen us in our inner might, O Lord. Rekatala balapaduthunga ஆண்டவரே. Rigala rahandana moka robota ribasake rihetele rihandana ma agala rahakatikeri hantono mo malko rese nimana hankalere ragadala handana mose riete keriantala rokamana hante keriantala robo ashakate riba baba baba. ஒரு வார்த்தை அனுப்பி ஆண்டவரே எங்களை கட்டுவீராக. வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குவீராக. வார்த்தை அனுப்பி எங்களை உயர்த்துவீராய் சுவாமி. வார்த்தை அனுப்பி ஆண்டவரே சத்துருனுடைய எல்லா திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில நிர்மூலமாக்குவீராக. வார்த்தை அனுப்பி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. மங்கி எறிகிற திரியை அணையாமல் காப்பேன், நெருந்த நாளினை முறியாமல் காப்பேன் என்று சொன்னவரே. மங்கி எறிகிற திரி ஒரு சில நேரத்தில் நம்முடைய திரி மங்கி எறிகிற மாதிரி தெரியலாம் பாருங்க. மங்குறது போல இருக்கலாம், மங்கி அதை அப்படியே அணிஞ்சு போகிற மாதிரி தோண்டலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதை அணையாமல் நான் விட மாட்டேன். அதற்குள் எண்ணெயை நான் ஊற்றுவேன், எண்ணெயை ஊற்றுவேன். சாட்டாலாரா பாபா. இவ்வளோ நாள் உன் பலத்தில் நீ எரிய பார்த்த, மங்கி எரிய ஆரம்பிச்சிட்ட. இனி உன் பலத்தில் நீ எரிய மாட்ட, இனி என் பலத்தில் நீ எரிய போகிறே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. லெட்ஸ் ஸ்விட்ச் கேஸ் டுடே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சொந்த பலத்தில் நான் பிரகாசிக்க பார்த்தேன், முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே இதோ உங்க பலத்தில் நான் பிரகாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ரபாலா ஹண்டர். தட்ஸ் வாட். அதான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் செய்வார் பாருங்க. நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதான் செய்ய போகிறார். நீ பிரகாசிப்பாய், நீ பிரகாசிப்பாய். ஹல்லேலூயா. இந்த உலகம் பார்த்துனே இருக்கும், எப்போ இது மங்கி எரியுது, எப்போ இது அப்படி அணிஞ்சிரோன்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்க. அதான் உலகத்தினுடைய பார்வை. அந்த பார்வைகள், அந்த கண்கள் அகலமாய் தெரிந்து ஆச்சரியமாய் பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பார். ஆமென். இந்த காலவில் அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுவோம். வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்கள் மேலும் சிலர் குதிரைகள் மேலும் நம்பிக்கை கொள்வார்கள், நாங்களோ கர்த்தருடைய நாமத்தின் மேலே, எங்களை உண்டாக்கினவரின் மேலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவில் அது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஆண்டவர் எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே ஆண்டவரே, எந்த மனுஷன் மேலே அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் மேலே எங்கள் நம்பிக்கை கர்த்தாவே. இந்த காலவலையில் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை அனுப்பி இந்த காலவில் எங்களோடு இடைப்படுங்க, கட்டுங்க சுவாமி. லிஃப்ட் அஸ் லார்ட். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. As we were worshiping this morning, அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் ஒரு வசனத்தை என் இருதயத்தில் வைத்தார். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 3:3. Psalms chapter 3 verse 3. அதை சொல்லிட்டு நம்முடைய ஃபெய்த் கன்ஃபெஷனை பண்ணிச்சு நம்ம அந்த வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். சங்கீதம் 3:3. But you, O Lord, are a shield for me, my glory, and the one who lifts up my head. Amen. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. என்ன பேரு? லிஃப்டர் ஆஃப் மேன்ஸ் ஹெட்ன்னு சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். பாருங்க, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு நின்றோமோ, எந்த இடத்துல நாம் தலை குனிஞ்சோமோ, எந்த சூழ்நிலையில எந்த விஷயத்துல நம்ம தலை குனிஞ்சோமோ, தேவன் சொல்லுகிறார், உன்னை அந்த இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். யாருக்கு முன்பாக? நம்மளை யாரெல்லாம் ஒரு மாதிரி அப்படின்னா சில அப்படிப்பட்ட காலங்கள் நடக்கலாம் பாருங்க, நடக்கிறது தப்பு இல்லை பாருங்க அதெல்லாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் எதை நம்புகிறோம்ன்றதான் பலமான ஒரு காரியம். இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொன்னார் ஆண்டவர், உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். ஆமென். சொல்லுங்க, நான் என் தலை நிமிர்த்தப்படும். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, என் தலை நிமிர்த்தப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதை நானே செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா. லெட்ஸ் லிஃப்ட் அவர் பைபிள்ஸ். நம்முடைய வேதாகமங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம், தைரியமாக உயர்த்தி. ஆமென். தேவனுடைய வார்த்தை, இந்த பைபிளை உயர்த்தி நாம் இந்த அறிக்கை செய்வோம். ஆமென். I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. And I can do what it says I can do. Today as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' mighty name. Amen. Hallelujah. சொல்லுங்க, I'll never again be the same. This is the Christian life. Christian life is you are moving forward day by day. Amen. You keep moving forward day by day. Amen. Stagnation is not your portion. Amen. Stagnation is not my portion. We keep moving. Hallelujah. By the presence of God. Amen. So couple of weeks ago, I started it was not my intention to do a series on the subject, but God has been guiding me to go into deeper study on what we started to see a couple of weeks ago. Amen. So by God's grace, I think so I will be continuing on this subject for another couple of weeks. I think so. I think I will be continuing for another couple of weeks on the subject called Jesus. Solunga, Jesus. Amen. So last couple of weeks we saw why you need Jesus, why your friend outside needs Jesus, why our loved ones need Jesus, why our neighbors need Jesus. Amen. So we saw that certain deep revelations, right? Why we need Jesus. Can somebody remember? Do you remember why do you need Jesus? Why do our friends need Jesus? Amen. So I need Jesus for salvation. Amen. Without Jesus there is no salvation. Okay. ரெண்டாவது, so without Jesus there is no forgiveness of sins. மூணாவது, without Jesus you cannot achieve eternal life. So without Jesus you cannot find purpose on this earth. In sense, Jesus gives you an eternal purpose in this life. Amen. So without Jesus you cannot achieve peace and
Rest. Hallelujah. So you need, for peace, you need Jesus. Amen. Hallelujah. Your friend who is suffering without peace needs Jesus for him to have peace. Amen. அப்புறம் so Jesus is our source of our strength. So you need Jesus to appear on the day of judgment. Amen. So இந்த மாதிரி 7 காரியங்களை we saw 7 reasons why you need Jesus, why our friends need Jesus, why this world needs Jesus. Amen. Hallelujah. So we saw the seven reasons why we need Jesus. Hallelujah. So you need to be grounded and rooted, built and fortified in the revelation of Jesus. Hallelujah. Amen. Hallelujah. This morning you need to be grounded and rooted and fortified in the revelation of Jesus. Amen. Because outside of Jesus, you have no life. I have no life. Amen. Outside of Jesus, this world is fragile. Outside of Jesus, this world is doomed. Hallelujah. So you need Jesus, I need Jesus. Amen. So in sense, we talk about Jesus. Jesus is our Savior. We believe in Jesus. We speak about Him. We talk about Him. Hallelujah. But in these days, Holy Spirit is telling that you need to know more about Jesus than anything else in your life and my life. Hallelujah. ஒரு விஷயத்தை நீங்க அறிந்திருக்கணும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்தை அறிந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில், கடைசி காலத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஒரு விஷயத்தை அறிந்திருக்க வேண்டும். அது என்ன? இயேசு என்ற இந்த நபரை நீ அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா உன் வாழ்க்கையின் வெற்றி எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னா, இயேசுவின் அறிவை, இயேசுவை குறித்த அறிவை சார்ந்திருக்கிறது உங்க வாழ்க்கையின் வெற்றி, நம்ம வாழ்க்கையின் வெற்றி. Hallelujah. So from today I think so we can put the title as Jesus. Jesus ne போட்டுருங்க. Jesus. Amen. Jesus. Hallelujah. Jesus. How many of you want to study Jesus? Amen. Why do we need to study Jesus? எதற்காக நாம் இயேசுவை தியானிக்க வேண்டும்? திருப்புவோம். Let's turn our Bible to Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். Colossians chapter 1. 13, 14 and 15. வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். எதற்கு நாம் இயேசுவை தான் தியானிக்க வேண்டும்? I'll be interchangingly using Tamil and English. It's okay? Amen. Sorry, but it's okay. Not from 13 இருந்து வாசிக்க வேண்டாம். Okay. Let's read from 15 இருந்து வாசிப்போம் பிரதர். 15 இருந்து வாசிப்போம். அவருடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? அவருக்குள், இயேசுக்குள். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதலுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனத்தினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் அவர். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவர் சிறுவையின் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்துள்ளவைகள் பரலோகத்துக்குள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் போதும், அவ்வளவுதான். Amen. Amen. Why do you need to study Jesus? Why you need to know more about Jesus than anything else in your life?
Amen. Bible says he is the image of the invisible God, which means he is the visible God of the invisible God. Hallelujah. He is the image na icon. Image என்ற வேர்டுக்கு வந்து ஐகான்ற வார்த்தை, அதுக்கு ஐகான். ஒரு ஐக்கானை போய் நீங்கள் ஒரு ஐக்கான் இருக்குது, கம்ப்யூட்டரில் பார்த்துருக்குறோம் இல்லையா, ஒரு ஐக்கான் இருக்கும், உங்கள் லேப்டாப்பில் ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை நீங்கள் தட்டினீங்க தான் ஐக்கானுக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆப்ஸும் நீங்கள் வெளியில் பார்க்கலாம், வெளியில் வரும். அந்த ஐக்கானில் வந்து எத்தனையோ ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே தட்டின உடனே அதுக்குள்ளே இருக்கிற சகலத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதே போல தான் நீங்கள் பைபிள் சொல்லுகிறது, He is the image, icon of the invisible God, the firstborn over all creation. 16 told, for by him all things were created that are in heaven and that are on earth, visible and invisible, whether thrones or dominions or principalities of powers, all things were created through him, for him. And he is before all time, all things, and in him all things consist. And he is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he may have the preeminence. Hallelujah. 2:9 வாசிங்க. 2:9. Same chapter 2 verse 9. For in him dwells all the fullness of Godhead bodily. Amen. For him, which means என்னன்னா, if you want to compress God, இப்ப காடை வந்து அவருடைய சகல வல்லமையும் ஆற்றல் பலன் எல்லாத்தையும் தூக்கி தேவனுடைய சகலவற்றையும் நீங்க கம்ப்ரஸ் பண்ணி ஒரு விஷயத்துல திணிப்பீங்கன்னு சொன்னா அதுதான் யாரு? அதான் ஜீசஸ். ஆமென். யோசித்து பாருங்க, முழு உலகத்தை சகலவற்றையும் ஆளுகை பண்ணுகிற தெய்வம், சகலவற்றின் மேல் அதிகாரம் கொண்ட தெய்வம், எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிற தெய்வம். தெய்வத்தை நீங்க வந்து சுருக்கி ஒரு விஷயத்துல நீங்க வைக்க முடியும்னா அதுதான் யாரு? ஜீசஸ். ஹalleluya. Now the problem today in church is we are seeing Jesus as a loving God, as a loving man, as a loving being. We see Jesus as a healer. அவரை ஒரு தெய்வீக சுகத்தை கொண்டு வருகிறவராய் போல பார்க்கிறோம், அநேக விதத்தில் அவரை பார்க்கிறோம். ஆனா சபை அநேக நேரத்தில் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் என்பதை அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதுல இருந்து அதை மறந்துடுறோம். பாருங்க, we forget to see him as God himself. தெய்வனாகவே அவரை பார்ப்பதில் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? மறந்து போறோம். பாருங்க. Hallelujah. But as church you are called to see him as God. Amen. So why you need to study Jesus? அதான் வாஸ்தவம் இல்லையா? The benefits of knowing and having Jesus in our life is beyond physical things. It's beyond deliverance. It's beyond, healing. It's beyond thing. Hallelujah. So as I said last week, நான் சொன்னேன், you put all the brains together. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மூளையும் தூக்கி வச்சு நீ இயேசுவை குறித்து நீ படிப்பேன்னு சொன்னா, studying Jesus with all the brains of this world, still you will not exhaust the revelation of Jesus. Amen. ஏன்னா அவர் அவ்வளோவாக உயர்ந்தவர். நீங்க அவரை படிச்சு யாருமே இந்த பூமியில வந்து நான் இயேசுவை படிச்சு முடிச்சிட்டேன் என்று யாரும் என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. Amen. Hallelujah. So preaching Jesus Christ was the bedrock of the apostolic doctrine. Apostolic doctrine என்னன்னு சொன்னா, ஜீசஸ் தான் உங்களுடைய டாக்டரின். ஜீசஸ் மேல தான் சகலமும் கட்டப்பட்டது. பாருங்க, இயேசுன்ற நபரின் மேல தான், on the person Jesus, everything was built, because Jesus was the bedrock of the apostolic doctrine. Hallelujah. In the same manner, your life and my life has to be built
on this bedrock called Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Only then மழை வந்தாலும் புயல் வீசினாலும் பெருங்காற்று அடித்தாலும் அந்த வீடு அசைக்கப்படாதான். ஏன்? அது கண்மலையா இருக்கிற கிறிஸ்துவின் மேலே அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறதுனால தான். ஆமென். அல்லேலூயா. சபையோ வீடோ வாழ்க்கையோ எதுவா இருந்தாலும் சரி, நாம் கிறிஸ்து என்ற அந்த கண்மலையின் மேலே தான் நம் வாழ்க்கைகள் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. Why do you study Jesus? Why do I study Jesus? The end revelation of your life, உங்க வாழ்க்கையின் கடைசி முடிவு என்னவாதாரமா இருக்கணும்? எதற்காக இயேசுவை நாம் தியானிக்க வேண்டும்? ஏதோ செத்தோம் பரலோகம் போகணுன்றதுக்காக மாத்திரம் அல்ல, அது ஒரு காரணம். ஆனால் எதற்காக இயேசுவை நாம் தியானிக்கிறோம்? Why do you study Jesus? Why do I study Jesus? Why do you need to know Jesus? That I need to know Jesus. Because the more I know Jesus, the more I become like Jesus. ஆமென். எதற்காக இயேசுவை நான் படிக்கணும்னு சொன்னா, இயேசுவை நான் படிக்க 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 அவரை போலவே மாற ஆரம்பிக்கிறேன். அவரை படிக்க 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 அவரை போலவே நான் பேச ஆரம்பிக்கிறேன். The more I study Jesus, the more I become like Jesus. The more I study Jesus, the more I walk like Jesus. Hallelujah. Amen. இயேசு என்ன சொன்னாரு? உன்னை காண்கிறவன் என்னை காணட்டும். போதும், சந்தோஷ பார்த்தது போதும். ஆமென். ஹalleluya. உங்களை பார்த்தது போதும். இந்த உலகம் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை. உங்களுக்குள்ள இருந்து இயேசுவை இந்த உலகம் பார்க்க வேண்டும். ஹalleluya. That's why it is so important for you and me to study Jesus. Amen. So the bedrock, the preaching, the bedrock of the apostolic doctrine was Jesus. Jesus was their doctrine. Amen. You remove Jesus, there is nothing for you and me to preach. இப்போ இயேசுவை எடுத்துருங்க இந்த இடத்துல இருந்து, நான் உங்க இடத்துல பிரசங்கம் பண்ண ஒண்ணுமே கிடையாது எனக்கு. I have nothing to preach. We will become just like another religion outside there. இதை பண்ணு அதை பண்ணு, கடவுளை திருப்திப்படுத்தினா இங்க போ அங்க போ, அப்படிப்பட்ட ஒரு மதமா இது மாறிடும் பாருங்க. இயேசு மாத்திரம் நமக்குள்ள இல்லாம, இயேசு மாத்திரம் நம்ம டீச்சிங் இல்லாம போயிட்டாருன்னு வைங்களேன். ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1:23-24. Let's read 1 Corinthians chapter 1 verse 23 and 24. See, we preach Christ crucified. To Jews, a stumbling block, the stumbling block that provokes their opposition. Amen. And to Gentiles foolishness. Amen. Just utter nonsense. Hallelujah. But to those who are called, both Jews and Greeks, Christ is the power of God and the wisdom of God. Hallelujah. So we preach Christ crucified. அறியப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நாம் பிரசங்கிக்கிறோம் என்று ஆதி அப்போஸ்தலர்கள் பூமிக்கு அவர் சொன்ன ஒரு செய்தி. ஆமென். யாரை பிரசங்கித்தார்கள் அவர்கள்? யார? சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து இயேசுவை. 1 கொரிந்தியர் 2:00. எதற்காக இயேசு அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:00 வசனம் 1-2. And when I came to you, brothers and sisters, proclaiming to you the testimony of God concerning salvation through Christ, I did not come with superiority of speech or of wisdom or of lofty words of eloquence or of philosophy as a Greek orator might do, for I made the decision to know nothing among you except Jesus Christ and him crucified. Hallelujah. Amen. தமிழ்ல வாசிங்க. அது தமிழ் எப்படி வருது? தமிழ்ல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, பாரு, சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாத இருக்க நான் தீர்மானித்திருந்தேன். அவர் சொல்றாரு, ஒன்ன நீ அறியணும்னு சொன்னா யார அறியணும்? இயேசு கிறிஸ்துவை நீ அறிய வேண்டும்.
எத்தனையோ அறிந்திருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களை அறிந்திருக்கிறோம். ஆனால் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை விட்டு ஒரு கேள்வி வருது, இயேசுவை நீ அறிந்திருக்கிறியா? இயேசுவை குறித்து நீங்க அறிந்திருக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி எழும்பும் போது நீங்க பார்த்து என்ன சொல்ல போறீங்க? எதை நீங்க அறிந்திருக்கிறீங்க இயேசுவை குறித்து? அல்லேலூயா. ஆமென். So it's so vital for you, because I said your success depends on the knowledge that you acquire about Jesus. Amen. Hallelujah. My success in this earth depends in the knowledge that I acquire about Jesus. இயேசுவை குறித்த அறிவின் அடிப்படையில் தான் என்னுடைய வெற்றியின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை நீ அறியும் போதுதான், இயேசுவை நான் அறியும் போதுதான் என் வாழ்க்கையின் வெற்றியின் தரம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறியாத இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவன் அவர்களுக்காய் வைத்திருக்கிற அந்த வெற்றி உயர்வான காரியங்களை அவர்கள் தம்முடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போயிடும் பாருங்க. அல்லேலூயா. Amen. So you need Jesus for many things. You need to understand Jesus. So as I said, you need to be grounded and rooted in the revelation of Jesus. You need to know Jesus more than anything else in your life. உங்க கணவரை விட நீங்க யார் அதிகமாக அறிந்திருக்கணும்? இயேசுவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 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 உங்க மனைவியை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உங்கள் வேலையை விட, உங்கள் படிப்புகளை விட நீங்கள் யார் அதிகமாக அறிந்திருக்க வேண்டும்? இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். சிலுவையில் அறியப்பட்ட என் இயேசுவை. பவுல் சொன்னாரு, சிலுவையில் அறியப்பட்ட இந்த இயேசு கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறதாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று பவுல் சொன்னார். இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய பலன், உன் ஜீவன், உன் உயிர், உன் மூச்சு, உன் பேச்சு எல்லாம் யாரு? இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. So you can study Jesus in different dimension. நல்லா கவனிச்சுக்கங்க. You can study Jesus in different dimension. You cannot put Jesus in one dimension and say this is how Jesus is all about. No. You can study Jesus in different dimension. Amen. You can study Jesus as a king of kings. யாரு? அவர் எப்படி படிக்கலாம்? நீங்க ராஜாதி ராஜாவாக அவரை நீங்க படிக்கலாம். Amen. You can study Jesus as your savior. You can study Jesus as your healer. You can study Jesus as the Prince of Peace. Hallelujah. You can study Jesus as the Lord of Lords. There are many dimensions you can study Jesus. You cannot put Jesus in a box and say this is what Jesus is all about. No. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு இவ்வளவுதான் இயேசு நீங்க என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது, கணிக்கவே முடியாது. ஜீசஸை நீங்க படிக்கும்போது you can study him in different dimension. Hallelujah. Amen. Why to study Jesus? The totality of every single divine possibilities is captured in the person Jesus Christ. Amen. Hallelujah. Supposingly, if you are looking for a divine possibility to take place in your life, உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீக காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும் நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா அது யார் வழியா சாத்தியமாகுமா? இயேசு கிறிஸ்து வழியா தான் சாத்தியமாகும் உங்க வாழ்க்கையில. Hallelujah. That's what it says. The totality of every single divine possibilities is captured in the person Jesus Christ. Hallelujah. Amen. To the extent we know Jesus Christ determines the success and our lives in the kingdom of God. Hallelujah. Which means you need to know Jesus more than anything else in your life. Amen. For a divine thing to happen in your life, ஒரு தெய்வீக காரியம் உங்க வாழ்க்கை நடக்கணும்னு சொன்னா, ஒரு தெய்வீக விஷயம், அதாவது உங்க சொந்த பலத்திற்கு அப்பாற்பட்டு தான் தெய்வீக விஷயம் பாருங்க. ஆமென். ஒரு தெய்வீக காரியம் உங்க வாழ்க்கை நடக்கணும்னு சொன்னா அது யார் வழியா நடக்குமா? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவின் வழியா தான் நடக்க போகிறது. Amen. So Jesus, study Jesus in different dimensions. Amen. Hallelujah.
So there are four study on theology. Theologically, if you study, theology is nothing but theo, God, logy is study, right? So study about God, study of God, not theology. Yeah. So let's look theologically. Let's look, into the offices of Jesus. Amen. So there are four major offices of Jesus, which means position of authority in சொல்லுவாங்க அதுக்கு. There are four major offices of Jesus. Amen. Number one is you can study Jesus as God the Son. நீங்க எப்படி படிக்கலாம் Jesus? God the Son. Amen. Secondly, you can study Jesus as Son of God. So God the Son and Son of God, they are two different things. They are not same. They are two different things. They are two different dimensions. They are different. They are different in themselves. Hallelujah. Even though they are in the same essence, but they are different when you come to study about them. Amen. So God the Son, Son of God. மூணாவது Son of Man. நீங்க எப்படி படிக்கலாம் அவரை? மனுஷகுமாரனாக நீங்க அவரை நீங்க படித்திருக்க வேண்டும். Son of God. And fourthly, Christ, the anointed one. So நான்கு இதான் மேஜர் ஸ்டடி அப்படின்றாங்க. இதான் மேஜர் ஸ்டடி. தியாலஜிக்கல் ஸ்டடியில மேஜர் ஸ்டடி God the Son, Son of God, Son of Man, the Christ. Hallelujah. Amen. When it comes to operation, when it comes to the operation of his offices, all four are in different offices. They function in, the operations are different. Amen. Which means as God, his operation is different. Jesus' operation different. As Son of God, his operations will be different. As Son of Man, his operations are different. As Christ, his operations are different. Hallelujah. For you to benefit certain possibilities in your life, you need to study him in that operation. Hallelujah. For example, there are certain codes, right? There are certain codes that we use in our daily life. In technical world, they use certain codes. You can only put certain codes to operate certain things, right? You cannot put same code for everything. எல்லாத்துக்கும் ஒரே கோடை போட்டு நீங்க என்ன பண்ண முடியாது? அதோட பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கிறது. அதே போலதான் இப்ப இயேசுவை நீங்க ஒரு இயேசுவை நீங்க படித்து வைத்துக்கொண்டு எல்லா விதமான இயேசுவின் நன்மைகளை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. Amen. That is the problem with today in churches actually. We see him in one perspective. அவரை பார்த்துட்டு அதை வச்சுட்டு எல்லா விதத்திலையும் நான் அவரை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும், அவரை நான் உபயோகித்துக் கொள்ளப்பட முடியும், அவரை நான் யூஸ் பண்ணிக்க முடியும் நினைக்கிறோம் பாருங்க. நோ, யூ கேன் ஒன்லி இஃப் யூ வாண்ட் டு அவரை காடா நீங்க பார்க்கும்போது அதுக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். நீங்க அவரை சன் ஆஃப் காடா பார்க்கும்போது அதுக்குரிய காரியங்களை நீங்க அனுபவிக்க முடியும். நீங்க சன் ஆஃப் மேனா பார்க்கும்போது அதற்குரிய காரியங்களை நீங்க அனுபவிக்க முடியும். கிரைஸ்டா பார்க்கும்போது அதற்குரிய காரியங்களை நீங்க என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். நீங்க சன் ஆஃப் காடா அவரை பார்த்துட்டு நீங்க சன் ஆஃப் மேன்ற அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆமென். புரியுதா நான் சொல்ல வருது உங்களுக்கு? ரைட். ஃபார் சயின்ஸ்னா அதுக்குரிய சயின்ஸை தான் நீங்கள் படிக்கணும். ரைட். சயின்ஸை நீங்கள் படிச்சுட்டு ஃபிசிக்ஸில் நீங்கள் என்ன பண்ண முடியாது? மார்க்ஸை வாங்க முடியாது. வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நீங்கள் ஃபிசிக்ஸில் மார்க்ஸை வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் ஃபிசிக்ஸை படிக்கணும், சயின்ஸை படிக்கணும், இங்கிலீஷை படிக்கணும். அதுக்குரிய காரியத்தை அதுக்குரிய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் படிக்கும்போது தான் அதுக்குரிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நன்மைகளை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சபைக்கு நான் பண்ணி ஜீசஸ் என்ற ஒரு நபரை அப்படியே ஒரு ஜென்ரலான ஒரு நபராக உட்கார வச்சுட்டு அவரை படிக்க பார்க்குறோம். அப்படி படித்தோம்னு சொன்னால் உண்மையாகவே அதற்குரிய முழு நன்மைகளை நம்ம என்ன பண்ண முடியாது?
பெற்றுக்கொள்ள முடியாம போயிடும். அதனால தான் ஸ்டடி ஆஃப் ஜீசஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். யூ காட் டு ஸ்டடி ஹிம் as God, study him as a son of God, study him as son of man, study him as the Christ, the anointed one. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸ் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க அவர் உள்ள போய் நீங்க அவரை படிக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இட் இஸ் so vital for you and me to study Jesus. என் லைஃப்ல இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, என் லைஃப்ல எனக்கு ஒரு ஆசை ஆண்டவரே, என்னன்னா நான் இயேசுவை அதிகமாய் படிக்க வேண்டும். ஆமென். அவரை படிக்க 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 பைபிள் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்னாச்சா? பிரகாசம் அடைந்ததாம், வெக்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு சபையாய் நம்ம யார் அதிகமாய் பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஆமென். ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக, அல்லேலூயா, ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனாக நீ யார் அதிகமாய் பார்க்க வேண்டும்? இயேசுவை அதிகமாய் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அவரை பார்க்க 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 அவரை போலவே நாம் மாற ஆரம்பிக்கிறோம். ஆமென். That's the end story of your life and my life. அல்லேலூயா. அதான் பவுல் சொன்னாரு, என்னை பார், என்னை பார்த்து என் பின்பாக நட அப்படின்னாரு. ஏன்னா அவர் யாரை பார்த்திருந்தார்? பவுல் கிறிஸ்துவை பார்த்திருந்தார் பவுல். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு ஏரியால நீங்க ஃபெயில் ஆயிருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ஏரியால, அந்த டைமென்ஷன்ல நீங்க இயேசுவை இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். ஒருவேளை ஃபினான்ஸ் என்ற ஏரியால நான் ஃபெயில் ஆயினே வரேன்னு சொன்னா அப்ப அந்த ஃபினான்ஸ் என்ற ஏரியால நான் யார் அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கல? இன்னும் இயேசுவை நான் பார்க்க ஆரம்பிக்கல. அல்லேலூயா. அடிமைதனத்தின்ற ஒரு காரியத்தை நான் ஃபெயில் ஆயினே வரேன்னு சொன்னா, அடிக்கடிக்கு நான் திருப்பி அதுல உள்ள போறேன்னு சொன்னா அப்ப அந்த ஏரியால நான் யாரும் என்ன பார்க்கல அதிகமா? இயேசுவை பார்க்கல அதிகமா. ஆமென், ஹல்லேலூயா. Because Bible says he is the fullness of God. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே நான் பைபிளை படிக்கும் போதெல்லாம், பைபிளை ஏன் நான் படிக்க போறேன்னா இயேசுவை இதில் நான் பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்னத்தை சொன்னார் இயேசு? சங்கீதங்களிலும் ஒரு வசனம் வருது, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. எல்லாவற்றிலும் என்னை அல்லவா குறித்து அது எழுதியிருக்கிறது. எடுக்க முடியுமா அந்த வசனம்? சங்கீதம் என்பாரு, ப்ராஃபிட்ஸ் அப்படின்வாரு, தீர்க்க தரிசனங்கள் புஸ்தகத்திலும் என்னை அல்லவா, என்னை குறித்து அல்லவா அது எழுதியிருக்கிறது என்று இயேசு சொன்னார் பாருங்க. விச் மீன்ஸ் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யாரை குறித்து அது எழுதியிருக்கிறது? இயேசுவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். So you study Jesus more. ஒன்றும் இல்லை, இயேசுவை படிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கை மாறும் பாருங்க. ஐயோ, என் வாழ்க்கை இன்னும் மாறலையே, இந்த பகுதியில் என் வாழ்க்கை மாறாம இருக்கிறது. அப்ப அந்த பகுதியில் இயேசுவை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். Jesus is enough for you. இயேசு போதுங்க நமக்கு. நம் வாழ்க்கை செழிப்பாக நம் வாழ்க்கை மாறுவதற்கு, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு என் வாழ்க்கை திரும்புவதற்கு, வளர்ச்சி உண்டாவதற்கு, மேன்மை உண்டாவதற்கு, மகிமை உண்டாவதற்கு எனக்கு இயேசு போதும். இயேசுக்கு வெளியில எனக்கு ஒண்ணும் கிடையாது பாருங்க. outside of Jesus I have nothing to earn or gain. ஆமென். பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க, இயேசுவை அறிகிற அறிவுக்கு நிமித்தம் நான் அறிந்திருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பையாய் கருதுகிறேன் என்றார் பவுல். என்ன சொன்னாரு? I count all my degrees, இது அது எல்லாத்தையும் நான் கவுடங்குன்ற வார்த்தை வருது பாருங்க, மாட்டு சாணியானா என்ற கருதுறன்றாரு. எதுக்கு? இயேசுவை அறிகிற அறிவுக்கு முன்பாக இது எல்லாவற்றும் நான் என்னவா கருதுகிறேன்? குப்பையாய் கருதுகிறேன் என்று பவுல் சொன்னார். அப்ப இன்னைக்கு உங்க வாஞ்சை என்னவா இருக்குது பாருங்க. What is your thirst this morning? I know we have so many thirsts. You know, we need this, we need that. அது எல்லாமே எதிர அடங்கி இருக்குதுன்னு சொல்றீங்க.
இயேசு என்ற நபர்ல அடங்கி இருக்கிறது. ஆமென், ஆமென். So you need to know more about. இன்னைக்கு ஆவியானவர்ட்ட ஒண்ணு கேளுங்க. ஆவியானவரே, இதெல்லாம் குறித்து நான் அறிந்திருக்கிறேன், இயேசுவை இன்னுமாய் அறிந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. I want to know Jesus more. I want to know Jesus more. Hallelujah. I want to know Jesus more. Let that become your thirst this morning. Amen. The purpose of Holy Spirit given to you is to reveal Jesus to you. Do you know? Have you understood Jesus? Have you known Jesus as God? இயேசுவை தேவனாகவே நீங்க இயேசுவை அறிந்திருக்கிறீங்களா? இயேசுவை தேவனாகவே, இயேசுவை அறிந்திருக்கிறீங்களா? Amen. It's time for us to know him as our God. It's time for us to know him as the Son of God. It's time for us to know him as Son of Man. It's time for us to know him as Christ the Anointed, the Messiah. Amen. Hallelujah. உங்க வெற்றி எதை சார்ந்திருக்கிறது? இயேசுவை அறிந்திருப்பதும், அறிந்திருக்கிற காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணுவதிலும் தான் உங்க வெற்றியின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. Knowing Jesus and applying what you have known. Hallelujah. Amen. அவர் மன்னிக்கிறவர் என்று சொன்னா அப்ப நானும் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். அவர் நேசிக்கிறவர் என்று சொன்னா அப்ப நானும் எல்லோரையும் நேசிக்க வேண்டும். ஆமென். அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொன்னா அப்ப நானும் எல்லாவற்றும் நீடிய பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவனை உயர்த்துகிற தேவன் என்று சொன்னா நானும் அப்ப இன்னொருத்தன் என்ன பண்ண, கை தூக்கி உயர்த்துவதிலே நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும். So the more you see Jesus, the more we become like Jesus. Amen. The more அவரை பார்க்க அவரை போலவே நாம் மாற ஆரம்பிக்கிறோம். பாருங்க, இந்த காலவேளை ஆவியானவர் சொல்றாரு, யாரை பார்த்து கொண்டிருப்பா, யாரை பார்த்து கொண்டிருக்கிற? ஒரு பகுதியில் அவரை பார்க்காம போயிட்டோன்னு வைங்களேன், அப்போதான் மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனையோ விஷயத்துல மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? உண்மைதானே? ஒரு பிரச்சனை வந்த உடனே திடீர்னு போய் மனுஷனை தான் பார்க்க ஓடணும். பாருங்க, அவனை மனுஷனை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கிடையாது. ஏன் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க இயேசுவை சரியா பார்க்கல. இயேசுவை நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம்னு சொன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல மனுஷனை தேடி போக வேண்டிய அவசியம் நமக்கு வராது. பாருங்க, சொல்லுங்க, நான் இயேசுவை பார்க்க வேண்டும். உங்க சின்சியர், உங்களுடைய இருதயத்தினுடைய சின்சியர் குரலாக இருக்கட்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். எஸ், யூ cannot exhaust the revelation of Jesus. யாருமே இங்க சொல்ல முடியாது, நான் இயேசு ஃபுல்லா பார்த்துட்டேங்க, எனக்கு இயேசு குறித்து எல்லாம் தெரியுங்க என்று யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்போஸ்தலர்களால சொல்ல முடியல? பாருங்க, சில இதெல்லாம் நான் பரலோகத்துக்கு போய் தான் பார்க்க முடியும். ஆனா இந்த பூமியில நீங்க வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான சகல பாசிபிலிட்டிஸும் வேதத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை பார்க்க நாம் யாரை பார்க்கிறோம்? இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வரை இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தேன் இன்னைக்கு. I could not go into the. So there are 4 major offices of Jesus. One is God the Son. You can also interpret as God himself, Son of God, Son of Man, and Christ, the Christ ன்னு சொல்லுவாங்க. ஆமென். ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் இயேசுவை பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்கள் வாழ்க்கையின் சகல கேள்விகளுக்கும் பதில் அடங்கி இருக்கிறது. எங்க? the 4 department of Jesus. Amen. 4 dimension of Jesus. There are many dimensions actually. இதான் மேஜர் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலையில் தாகம் கொள்ள ஆரம்பிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் அங்கே வருகிறது. அது கடைசியாக வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிப்போம். மத்தேயு 16, Matthew 16 verse 13.
அங்கே ஜீசஸ் வந்து அப்போஸ்தலரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். ஜனங்கள் யார் என்று சொல்கிறார் என்று கேட்டார். பாருங்க என்ன கேட்டாரு? என்ன மனுஷர்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனைய கிறிஸ்து என்றான். என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க ஜீவனுடைய தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட் அப்படின்றாரு பாருங்க. அங்க யாரு? பேதுரு சொல்றாரு. கிறிஸ்துவே ரெண்டு ரெவலேஷன் கொண்டு வர, சன் ஆஃப் காட் கிரைஸ்ட் ரெண்டு ரெவலேஷன்ல கொண்டு வராங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க நல்லா கவனிங்க. இந்த கேள்வி 2000 வருஷத்துக்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்வி. இதே கேள்வியை தான் இன்னைக்கு இந்த உலகம் கேட்டுக்குது. இதே கேள்வி கேட்கப்படுகிறது. இதே பதில தான் உலகம் சொல்லுது. இன்னும் பாருங்க, நீங்க இஸ்லாமிக் மார்க்கம்லாம் பாருங்க, இயேசு யாருன்றாங்க? அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசின்றாங்க பாருங்க. 2000 years ago அதான் சொன்னாங்க, ப்ராஃபிட். அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றாங்க. இன்னைக்கும் அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆமென். இதுல இருந்தே ஒரு அசைக்க முடியாத ஒரு ப்ரூஃப். ஆல் தி அதர் ரிலிஜன்ஸ் ஆர் இன் எரர். பட் என்னன்றாரு? பட் தேங்க்ஸ் பீ டு காட் தட் வி ஹவ் நோன் ஹிம் as son of God. ஆமென். அவர் தேவகுமாரனாய் நாம் அறிந்திருக்கிறது நமக்கு பெரிய ஆண்டு. பேதுரு பத்தி என்ன சொன்னார்? நீ பாக்கியவான் பேதுருவே. மனுஷகுமாரன் என்றார் ஃபர்ஸ்ட், சன் ஆஃப் மேன் என்றார் ஃபர்ஸ்ட். பாரு, அது ஒரு ரெவலேஷன் வருதாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன ரெவலேஷன் வருது? சன் ஆஃப் காட் ரெவலேஷன் அங்க வருது. ஆமென். கிறிஸ்துன்ற ரெவலேஷன் வருது பாருங்க. அப்ப இந்த ரெவலேஷன் நம்ம அறிஞ்சிட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம யாரு? ஆண்டோட பார்வையில பாக்கியவான்களாய் நாம் கருதப்படுகிறோம். ஆமென். So we need to know him as God. We need to know him as son of God. We need to know him as son of man, and we need to know him as the Christ. Hallelujah. Amen. So in coming weeks, வர வாரங்களில் நான் முடிஞ்ச அளவுக்கு தி சன் ஆஃப் காட், தி சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் அண்ட் தி கிரைஸ்ட்ன்ற இதில் இதை பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் கொஞ்சம் அப்படியே அதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆமென். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா தான் அந்த டிபார்ட்மெண்ட்க்குரிய பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். ஆமென். அதான் நீ கன்ஃபியூஷன் சபைகளில். இயேசு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயே அவர் அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? அவரை வந்து பார்த்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அவர் வந்து கிங்குன்னு வைங்களேன், அவர் கிங்காக இருக்கிறார் சிங்காசனத்தில். அந்த இடத்துல நீங்கள் அவர்கிட்ட என்னவா போக முடியாது? ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் அவர்கிட்ட போகவே முடியாது. when he is seated as a judge, அவர் உட்கார்ந்து இருப்பார் ஒரு இடத்துல. டைமென்ஷன் ஜட்ஜுன்ற ஒரு டைமென்ஷன் இருக்குது அவருக்கு. அந்த டைமென்ஷனில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு லவ்வராக அந்த டைமென்ஷனில் நீங்கள் போகவே முடியாது அவர்கிட்ட.
இன்னைக்கு பிரச்சனை தான் பாருங்க. அவரை வந்து ஒரு டைமென்ஷனில் பார்க்குறோம், பார்த்துட்டு அவர் எல்லா விதமாக அவர்கிட்ட போக பார்க்குறோம். அப்படி போக முடியாது நீங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆமென். அவர் ஃப்ரெண்டுன்ற ஒரு டைமென்ஷன் இருக்குது. அப்பொழுதுதான் நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரெண்டாக போக முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ கிங்ன்ற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறார் வைங்களேன், கிங்ன்ற சிங்காசனத்தை உட்காந்து இருக்கிறார் வைங்களேன், அங்கே நீங்கள் ஃப்ரெண்ட் அவுட்ட போக முடியாது. நோ, இட் நாட் ஒர்க் தேர். நீங்கள் அவுட் அப்படி போகணும்னு சொன்னால் எப்படி நான் போகிறோமா, ட்ரெம்பிளிங்கில் நீங்கள் போகணும். யூ ஹேவ் டு கோ வித் awe and fear. ஃபியர்னு சொன்னால் I'm not talking about தண்டிச்சிருவார் அந்த ஃபியர். ஒரு பயபக்தியோடு, ஒரு ராஜாவை சந்திக்கிற அந்த பயபக்தியோடு தான் நீ அவர் என்ன பண்ண முடியும், அவர்கிட்ட நெருங்க முடியும். அது ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் போகும்போது அப்படியே நீங்கள் போய் அவர் மேலே கை போடலாம் பாருங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ராஜா மேலே கையெல்லாம் போட முடியாது. ஆமென். That's what I'm saying. He is in a different dimension. We have to see Jesus in that particular dimension. நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த முழு அந்த காரியத்தை, அந்த முழு அந்த எசன்ஸை, தேவனுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். That's what it is. So as church we do sometimes mistake என்ன பண்றது. What is the mistake னா, அவர் கிங்கா பார்க்குற நேரத்தில் அவர் வந்து நீங்க வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டா நீங்க அவர்கிட்ட வந்து போய் சில விஷயத்தை கேட்டிங்கன்னு வைங்களேன், அங்கே ஒன்றும் நடக்காது பாருங்க. பிகாஸ் இஸ் a God of partiality. இன்னும் அவர் வந்து அவர்கிட்ட என்ன இல்லை, பார்ஷாலிட்டி இல்லை அவர்கிட்ட. நீ என் ஃப்ரெண்டு அவங்க நான் உதவி செய்யறேன்லாம் செஞ்சிட மாட்டார் அவர். நீ அவர்கிட்ட ராஜாவா நீ அவரை பார்க்க போறீங்கன்னா அதுக்கு சர்டன் பெட்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆமென். அப்பாவா நீங்க அவர் பார்க்கும்போது அது வேற ரெலம். அவர்கிட்ட நீங்க அப்பாவா நீங்க போறீங்க, அது வேற மாதிரி. லவரா பார்க்கும்போது அது வேற ரெலம். நீங்க அவர்கிட்ட ஒரு லவரா நீங்க போறீங்க அவர்கிட்ட. ஆமென். மகளா பார்க்கும்போது அது வேற ரெலம் பாருங்க. அதனால ஜீசஸ் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ், his operations are different. So when you approach Jesus, you need to approach him in that particular office. அல்லேலூயா. சில அப்பா அம்மா இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. ஆஃபீஸ்னு வந்துட்டா அப்பா பிள்ளைலாம் கிடையாதுங்க. நான் ஆஃபீஸில் வந்து பாஸு, என் பிள்ளை என் ஆஃபீஸில் வேலை பண்ணாலும் எனக்கு கீழே அவன் யாராக்குறான், எனக்கு கீழே வந்து ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். அவன் அப்படி தான் என்ன அப்ரோச் பண்ணணும். அப்பாவை வந்து எதுவும் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏன் இந்த உலகத்தில் ஒரு நீதி அப்படி ஒரு இது இருக்குது பாருங்க, வச்சுக்கிறாங்க அப்படி. அதான் தான் சொந்த ஆஃபீஸில் 2 பேரும் சேர்க்க மாட்டாங்க பாருங்க. இந்தியாவிலாம் இங்கே எப்படின்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஆஃபீஸ் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பழகக்கூடாது பாரு. அங்கே வந்து நீங்கள் 2 பேரும் எம்ப்ளாயி தான். பார்த்துனா நீ ஒரு எம்ப்ளாயி, நான் ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். அங்கே வந்து அந்த இதுக்கு இடம் கிடையாது. இந்தியாலாம் ஆக்சுவலி சொல்லுவாங்க, இங்கே அப்படி இல்லை நினைக்கிறேன். இங்கே தே அலோவ் யூனோ எண்ட் ஆஃப் தி டே ஒர்க் வேலை முடியணும், அவ்வளோதான் பாருங்க. ஆனால் அதான் சொல்ல வரேன், ஏன்னா அந்தந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் அந்தந்த ஆஃபீஸில் இயேசுவை நீங்கள் அப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இயேசு எந்தெந்த ஆஃபீஸில் என்னவா இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் ஒரு ஆஃபீஸில் இயேசு எப்படி இருக்கிறாருன்னா காடாக இருக்கிறாரு. நீங்கள் அப்போ அவர்கிட்ட காடுன்றதுல தான் நீங்கள் வரணும். ஒரு ஆஃபீஸில் இயேசு என்னவா இருக்கிறாருன்னா சன் ஆஃப் மேனாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு வரும்போது சன் ஆஃப் மேனாக தான், அவர் சன் ஆஃப் மேனாக தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். பார்க்கணும் பாருங்க. Each office reveals each revelation of Jesus Christ. So when you approach in that manner, you receive results from God. Amen. அந்த மேனரில் நீ போகும்போது அந்த வேலை நடக்கும் பாருங்க. Hallelujah. Amen. So all put together, கடைசியில் யார் ஒருத்தர், ஜீசஸ் தான். Amen. So in coming days, let's look into this one. இன்னும் கொஞ்சம் இயேசுவை அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அவரை பார்க்க நம்ம முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஐ தேங்க் அண்ட் ப்ரைஸ் காட். இந்த இது தியானிக்கலாமா படிக்கலாமான்னு யோசிக்கும் போது ரொம்ப யோசித்தேன். அவனவரே உங்கள் உதவி இல்லாமல் இது செய்ய முடியாது என்னால். ஐ நீட் யுவர் ஹெல்ப் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி அதிகமாக அவரை குறித்து நான் அவர் மேலே தான் நான் என்ன பண்ணேன், நான் சார்ந்து கொண்டேன். ஏன்னா பிகாஸ் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட்டுடைய மினிஸ்ட்ரியை வந்து இயேசுவை நம் வாழ்க்கையில் வெளிப்பட்டது தான் அவர் ஊழியமே. ஆமென். To glorify Jesus in your life and my life. That is the ministry of the Holy Spirit. And as we study Jesus, Jesus is going to be glorified in your life and my life. Amen. இயேசுவை படிக்க நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமை பெறுவார், மகிமை செலுத்தப்படும். Amen. Thank and praise God for this wonderful time. Let's continue to study on this subject and let's get equipped more in the person Jesus, so that our life will become more successful. Hallelujah. Amen. Quickly I call upon
Rachel to come forward and lead us. Inya is coming. Inya to come forward as lead us into the offering session. God bless you. Thank you. The Bible says, God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God who supplies seeds to those who plant will give bread for food, which will increase my spiritual and material seed, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father, in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. அப்படியே கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமே, எங்கள் வாழ்க்கையின் மலர்ச்சியே, எங்கள் வாழ்க்கையின் உயர்வே, எங்கள் நம்பிக்கையே, எங்களுடைய நங்கூரமே, எங்களுக்கு எல்லாமா இருக்கிற எங்களுடைய இயேசு கிறிஸ்துவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவை நிமித்தம் இவைகளை எல்லாவற்றும் நான் குப்பையாய் எண்ணுகிறேன், கருதுகிறேன் என்று பவுல் சொன்னது போல எங்கள் வாழ்க்கையின் சத்தம் அப்படியா இருக்கட்டும். இயேசுவை அறிவதே என் வாழ்க்கையின் நோக்கம், என் எதிர்காலத்தின் நோக்கம். இயேசுவை நான் அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் அதிகமாய் அறிய நாங்கள் உம்மை போல் மாற ஆரம்பிக்கிறோம். இந்த பூமிக்கு இயேசுவை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பூமி இயேசுவை பார்க்க வேண்டும். எங்களை பார்த்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, இனி உம்மை இந்த பூமி பார்க்கட்டும். என் வீட்டார் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே, எனக்குள்ளிருந்து உம்மை பார்க்கட்டும். என் குடும்பம் இயேசுவை பார்க்கட்டும் எனக்குள்ளிருந்து. என் பெற்றோர்கள், ஹல்லேலூயா, என் உடன்பிறப்புகள் இயேசுவை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நண்பர்கள் ஆண்டவரே, எங்களை இயேசுவை எங்களுக்குள்ள இருந்து பார்க்க ஆரம்பிக்கட்டும். only then we can win this world, Lord. அப்பொழுதுதான் இந்த பூமியை நாம் கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். ஆண்டவரே, இதோ இந்த ஊழியத்திற்கென்று எங்களை அழைத்து இருக்கிறீர். இயேசுவை வெளிப்படுத்துகிற ஊழியம். நாங்கள் இயேசுவாய் மாற வேண்டும். The abiding Jesus has to become manifested Jesus. Help us to express Jesus in our daily life. எங்கள் அனுதின வாழ்க்கையில் எங்கள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை அதிகமாய் நாங்கள் இந்த பூமிக்கு காட்ட வேண்டும் ஆண்டவரே. இந்த பூமி யாரெல்லாம் பார்த்து இந்த பூமி சோர்ந்து போயிருக்கிறது. இனி இந்த பூமி இயேசுவை பார்க்க வேண்டும். இனி எங்கள் நண்பர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அன்பான தெய்வத்தை பார்க்க வேண்டும், மன்னிக்கிற தெய்வத்தை பார்க்க வேண்டும், அரவணைக்கிற தெய்வத்தை பார்க்க வேண்டும், உயர்த்துகிற தெய்வத்தை பார்க்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ள தெய்வத்தை பார்க்க வேண்டும். எங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட சாட்சிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட சாட்சிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் உணர்கிறோம். ரீஹாந்தல்லா ரோஹோ கபா சீகாட்டாரபா. Father, we pray that Jesus will be manifested in and through us, Lord. When people see us, they are going to see Jesus. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவரே, Lord, we say in the name of Jesus, Lord, that when people see us, they will see Jesus. Hallelujah. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமம் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் வழியாக, எங்கள் குடும்பத்தின் வழியாக, எங்கள் சபையின் வழியாக ஆண்டவரே உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. இரட்சகரை பார்க்கட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் சுவாமி. இயேசுவை இன்னுமா நாங்கள் பார்க்க எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. போதாது, நாங்கள் பார்த்தது போதாது ஆண்டவரே.
அவங்க இன்னுமாய் பார்க்க வேண்டும், இன்னுமாய் பார்க்க வேண்டும், இன்னுமாய் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இன்னுமாய் நாங்கள் பார்க்க வேண்டும் இயேசுவை. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவை பார்க்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெல்லாம் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு விதைக்கப்பட்ட விதைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 மடங்கு பலனை உடைய பிள்ளைகளுக்கு அது மீண்டுமாய் கொடுக்கட்டும் சுவாமி. அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காணிக்கைகளும் தசமபாகங்களும் ஒப்பு கொடுக்கிறோம் நம் மகிமைக்கென்று. இந்த காணிக்கையும் தசமபாகங்களும் ஆண்டவரே இயேசுவை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படட்டும். To reveal Jesus more to this world, Lord. Reveal Jesus more to this world, Lord. இந்த நாளில் ஆண்டவர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கடைசி காசையும் உடைய மகிமைக்கென்று அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை வெளிப்படுத்த அவைகள் பயன்படுத்தப்படட்டும் சுவாமி. இயேசுவை வெளிப்படுத்த எங்கள் பலங்கள் பயன்படுத்தப்படட்டும். எங்கள் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இயேசுவை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படட்டும் கர்த்தாவே. அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, sweet fellowship and communion of the Holy Spirit help us in revealing and manifesting Jesus day by day by day until He comes. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. So coming, so as we so every Saturday, as we all know, on the deep waters என்ற தலைப்பின் கீழே பைபிள் ஸ்டடி எடுக்கப்படுகிறது பிள்ளைகளுக்கு from the age of 10 to 18 every Saturday from 6:30 p.m. to 9 p.m. I would encourage children to get connected in this deep waters so that your life will be built on God's word and you become a great and masterpiece in the kingdom of God. Amen. So it is in person so brother Anand வீட்டில் நடக்கிறது ரெகுலராக from 6:30 to 9 p.m. in person நடக்கிறது. ஜூம்லேயும் அது வந்து is available on Zoom too. If you would like to connect in Zoom, it's also available on Zoom. Amen. So I request your children, make our children to participate in this blessed time of deep waters. God bless you. And we have heard, our kids have been benefiting a lot from this. இதன் வழியாக பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு நேரங்களாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். I encourage others if you want to join, ஆன்லைனில் பார்க்குறவங்க, it's also available in Zoom so that anywhere in the world you can join us through this Zoom. Amen. God bless you all. And coming Sunday is going to be our Lord's table. I prayerfully ask you to come prayerfully. Let's all partake in the communion coming Sunday. Amen. God bless you all. Amen. Thank you.